has given us many examples in Scripture of how He longs to set His people free from every bondage. ஒவ்வொரு கட்டுகளிலிருந்தும் நம்முடைய மக்களை தேவன் விடுதலையாக்கும்படியாய் எப்படி அவர் வாஞ்சியாக இருக்கிறார் என்பதற்கு பல மாதிரிகளை வேதத்திலிருந்து தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். If you read the Old Testament, it's full of such examples. பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்ட மாதிரிகளால் நிறைந்திருக்கிறது. God never wants any of His children to be in any type of bondage. தேவன் தம்முடைய பிள்ளைகள் ஒரு காலம் எவ்விதமான கட்டுகளிலே இருப்பதை விரும்புவதில்லை. We saw how in the beginning God said that Adam must rule. ஆதாம் எப்படி ஆண்டு கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் ஆதியிலே அவனுக்கு கொடுத்தார் என்று நாம் பார்த்தோம். Dear brothers and sisters, God called you to be a ruler, not a slave. நீங்கள் ஒரு அடிமையாக இருக்கும்படியாக அல்ல, நீங்கள் ஆண்டு கொள்ளும்படியாகத்தான் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். The Bible says that Jesus has made us kings and priests. நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றியிருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. Not kings externally. வெளிப்பிரகாரமாக ஒரு ராஜாவாக அல்ல. The apostles were not kings externally. அப்போஸ்தலர்கள் எல்லாம் வெளிப்பிரகாரமாக ராஜாக்களாக வாழவில்லை. Most of them were very, very poor. அப்போஸ்தலர்களில் அநேகர் மிகவும் ஏழைகளாக தான் இருந்தார்கள். Most of the early Christians were very poor. ஆதிகால கிறிஸ்தவர்களில் அநேகர் ஏழைகளாக இருந்தார்கள். But spiritually they were kings. ஆனால் ஆவிக்குரிய ரீதியிலே சொல்லப்போனால் அவர்கள் அரசர்களாய் ராஜாக்களாய் இருந்தார்கள். They did not allow sin to rule over them. தங்களுடைய வாழ்க்கையிலே பாவத்தை ஆளுவதற்கு அவர்கள் இடம் கொடுக்கவில்லை. And they did not become slaves to people either. ஜனங்களுக்கும் அவர்கள் அடிமையாகவில்லை. Jesus once said to His disciples in Luke chapter 22. லூக்கா 22ஆம் அதிகாரத்திலே ஒருமுறை இயேசு தமது சிஷ்யர்களுக்கு இவ்வாறாக சொன்னார். There was a verse 24 at the last supper. 24ஆம் வசனம் அந்த கடைசி பந்தியிலே There was a dispute among them as to who is regarded as the greatest. சிஷ்யர்களுக்குள்ளே நம்மிலே யார் பெரியவன் என்பதை குறித்து அவர்களுக்குள்ளே ஒரு தர்க்கம் உண்டானது. That dispute has been going on for 2000 years among Christians. இந்த தர்க்கமானது 2000 ஆண்டுகளாக கிறிஸ்தவர்கள் மத்தியிலே தொடர்ந்து அது நடந்து கொண்டே இருக்கிறது. Is our church better than some other church? மற்ற சபைகளை காட்டிலும் நம்முடைய சபை பெரிய சபையா? Is it more spiritual? அதிக ஆவிக்குரிய சபையா இருக்கிறதா? Are we more spiritual than the CSI or Pentecostals? CSI காரர்களை காட்டிலும் பெந்தகோஸ்தே காரர்களை காட்டிலும் நாம் அதிக ஆவிக்குரியவர்களா? And among the CFC churches, are we more spiritual than the other CFC church? CFC சபைகளுக்குள்ளே எடுத்துக்கொண்டால் மற்ற CFC சபைகளை காட்டிலும் எங்களுடைய CFC சபை சிறந்த சபையா, ஆவிக்குரிய சபையா? These are the type of discussions that go on among people who have not been filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரால் நிறைக்கப்படாத மக்கள் தான் இவ்விதமான ஆலோசனைகள் தர்க்கங்களுக்குள்ளாக இருப்பார்கள். That's why these disciples were like this. ஆகவே தான் இந்த சீஷர்களும் அப்படி இருந்தார்கள். But today there are so many people who say they are filled with the Spirit and speak in tongues, but the same discussion is still going on. இன்றைக்கு அநேகர் அந்நிய பாஷை பேசுகிறார்கள், அபிஷேகத்தில் நிறைந்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனாலும் இதே தர்க்கம் அவர்களுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறது. Who can preach better? யார் நன்றாக பிரசங்கிக்க முடியும்? And people are proud that I can preach better than somebody else. வேறொருவரை காட்டிலும் நான் நன்றாக பிரசங்கிக்க முடிகிறது என்பதனாலே பெருமையாக இருக்கிறார்கள். If ever such thoughts come into your mind concerning yourself or your comparison of your church with some other church, உங்களை குறித்தோ அல்லது உங்களுடைய சபையை குறித்தோ எப்பொழுதெல்லாம் மற்ற சபைகளோடு கூட ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிறதோ, your family with some other family, அல்லது உங்களுடைய குடும்பத்தை மற்ற குடும்பத்தோடு கூட ஒப்பிட்டு பார்க்கிறீர்கள், one thing you can be sure of, இப்படி நடக்கும் பொழுது ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் நிச்சயமா இருக்கலாம். You are not filled with the Holy Spirit. நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படவில்லை. Why do I say that? ஏன் நான் அதை சொல்கிறேன்? Because the Holy Spirit is the Spirit of Christ. பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் ஆவியானவர். And if He fills me, அவர் என்னை நிறைக்கும் பொழுது, the first thing He fills me with is humility. அவர் என்னை முதலாவது நிறைக்கக்கூடிய காரியமானது தாழ்மை. And that is a surprising thing I find among so many people today who say they are filled with the Holy Spirit. அநேகர் நான் அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களை பார்க்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. It is really difficult to find a humble spiritual leader in Christendom today. இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவத்திலே உண்மையாலுமே தாழ்மையாக இருக்கக்கூடிய ஒரு தலைவரை பார்ப்பது, ஆவியினால் நிறைந்த ஒரு தலைவரை பார்ப்பது அரிதா இருக்கிறது. Who has got the spirit of a servant. ஒரு பணிவிடையின் ஆவியோடு கூட இருக்கக்கூடிய ஒரு தலைவர்.
You know, one mark of a servant is that he makes no demands on anyone. வேலைக்காரனுடைய ஒரு அடையாளம் யாரிடத்திலிருந்தும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாதவனாய் இருப்பான். And Jesus told us not to be servants but to be slaves, which is even lower than a servant. இயேசு நம்மை வேலைக்காரர்களாக இல்லை, வேலைக்காரருடைய நிலையை காட்டிலும் இன்னும் சற்று கீழாக இருக்கக்கூடிய அடிமையை போல இருங்கள் என்று இயேசு சொன்னார். A servant can at least expect a salary at the end of the month. ஒரு வேலைக்காரன் அந்த மாத இறுதியிலே ஒரு சம்பளத்தை எதிர்பார்ப்பான். But a slave, ஆனால் ஒரு அடிமையோ he can expect nothing. ஒன்றையுமே எதிர்பார்க்க மாட்டான். And that is the word used in the New Testament always. We are to be slaves. நாம் அடிமைகளாக இருக்க வேண்டும் என்கிற இந்த பதம் தான் புதிய ஏற்பாட்டிலே அடிக்கடி நாம் வாசிக்கிறோம். Slaves of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமைகள். And when we are slaves of Jesus Christ, we are filled with His Holy Spirit and we have the same attitude He has. நாம் கிறிஸ்துவுக்கு அடிமைகளாக இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்படுகிறோம். அவருக்கு இருந்த அதே மனநிலை மனப்பான்மை நமக்கும் இருக்கிறது. See, they sat around, those 12 disciples sat around the table and they were thinking, who is the greatest? அந்த 12 சீஷர்களும் அந்த மேஜை சுற்றி உட்கார்ந்து கொண்டு நம்மிலே யார் பெரியவன் என்று அவர்கள் என்ன ஆலோசிக்க ஆரம்பித்தார்கள். In those days they used to walk with slippers on the dusty roads, and whenever they came to the house the feet were full of dirt. அந்த நாட்களிலே பாதரட்சையை போட்டுக்கொண்டு நடப்பார்கள். அவர்கள் இருந்த இடம் மணலால் நிறைந்தபடினாலே வீட்டுக்கு வரும்பொழுது கால்கள் பாதங்கள் எல்லாம் அழுக்காக இருக்கும். So in every rich man's home there would be a slave who would stand at the door with a bucket of water to wash their feet when they came inside. ஆகவே ஒவ்வொரு பணக்கார மனிதனுடைய வீட்டின் வாசலிலேயும் ஒரு அடிமை இருப்பான். அங்கே தண்ணீர் இருக்கும். வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளுடைய கால்களை அந்த அடிமை கழுவி விட வேண்டும். But at this last supper the Lord said, I don't want anybody there, just keep the room ready. ஆனால் இந்த கடைசி பந்தியிலே ஆண்டவர் சொன்னார், எனக்கு அங்கு யாருமே இருக்க தேவையில்லை, அந்த அறையை மட்டும் எனக்கு ஆயத்தம் பண்ணினால் போதும் என்று அந்த முதலாளி சொல்லிவிட்டார். So that rich owner of the house had kept the bucket of water and towel and all there. ஆகவே அந்த பணக்காரர் அந்த வீட்டிலே ஒரு பக்கெட்டிலே தண்ணீரை வைத்து விட்டார், ஒரு டவலை வைத்து விட்டார். வைத்துவிட்டு யாரும் அங்கே இருக்க வேண்டாம் என்று எல்லாரையும் அனுப்பிவிட்டார். But there was no slave. அங்கே அடிமை இல்லை. So when these people came in with their dirty feet, ஆகவே இந்த மக்கள் தங்களுடைய அழுக்கு படிந்த கால்களோடு கூட அந்த வீட்டுக்கு வரும்பொழுது and they were sitting around the table, அவர்கள் அந்த மேஜை சுற்றிலும் உட்கார்ந்து இருக்கிறார்கள். they were all thinking, now who's going to wash our feet? நம்முடைய பாதங்களை யார் கழுவுவது என்று எல்லாரும் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். Each thought, I'm an elder brother, I'm a senior brother. ஒவ்வொரு சிஷ்யரும் இப்படி என்ன ஆரம்பித்தார்கள், நான் ஒரு மூத்த சகோதரன், நான் சீனியராக இருக்கிறேன் என்று என்ன ஆரம்பித்தார்கள். So Jesus said, இயேசு சொன்னார், all of you are important people. நீங்கள் எல்லாரும் முக்கியமான மக்கள். I'm the only one who is not important. நான் மட்டும்தான் முக்கியமற்ற நபர். So I will wash your feet. ஆகவே நான் உங்கள் கால்களை கழுவுகிறேன் என்று சொன்னார். You can test whether you are filled with the Holy Spirit by whether you got this spirit in you, inside you. இந்த ஆவி உங்களுக்குள்ளே இருக்கிறதா இல்லையா என்பதை ஆராய்ந்து பார்ப்பது நிமித்தமாகவே நீங்கள் அபிஷேகத்தினாலே நிறைந்திருக்கிறீர்களா இல்லையா என்பதை அறிந்து கொள்ளலாம். You only know it. உங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். Whether you have the spirit of those disciples who were not filled with the Holy Spirit, who said, I am very important here. அபிஷேகத்தினாலே நிரப்பப்படாத அந்த சீஷர்கள் எல்லாரும் தர்க்கம் பண்ணி கொண்டிருந்தார்களே, யார் பெரியவன் என்று, அந்த ஆவி உங்களிடத்தில் இருக்கிறதா இல்லையா? Or whether you have the spirit of Jesus Christ who said, I'm here to serve. அல்லது இங்கே நான் பணிவிடை செய்யும்படியாக இருக்கிறேன் என்று சொல்லி அந்த சொன்னாரே, அந்த இயேசு கிறிஸ்துவின் ஆவி உங்களிடத்தில் இருக்கிறதா? It says about Jesus in John chapter 6. யோவான் 6ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து வாசிக்கிறோம். When he did a miracle, அவர் அங்கே ஒரு அற்புதத்தை செய்த பொழுது, it says they said, this is really the prophet, verse John 6:14, who has come into the world. இயேசு செய்த அற்புதத்தை மனுஷர் கண்டபொழுது, யோவான் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். Jesus heard it. இயேசு அதை கேட்டார். That did not puff him up. அது அவரை பெருமையடைய செய்யவில்லை. If you hear somebody appreciating your message or appreciating you, உங்களை யாராவது ஒருவர் பாராட்டினால், மெச்சிக்கொண்டால், அல்லது உங்களுடைய செய்தி நன்றாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டால், or saying that you're a prophet, அல்லது நீங்கள் ஒரு தீர்க்கதரிசி என்று சொன்னால், if that puffs you up, அது உங்களுடைய மனதை உப்பச் செய்கிறதா? you don't have the spirit of Christ. அப்படியானால் உங்களுக்கு கிறிஸ்துவின் ஆவி இல்லை. Jesus could not be puffed up by somebody saying, oh, this is really the prophet. உண்மையாலுமே இவர் தீர்க்கதரிசி என்று யாரோ ஒருவர் சொன்னபடினாலே அவருடைய மனதிலே பெருமை வரவில்லை. Because he knew that men don't know anything.
மக்களுக்கு ஒன்றும் தெரியாது என்பதை அவர் அறிந்திருந்தார். Human beings, their opinion is not worth anything. மனுஷர்களாக இருக்கக்கூடிய இவருடைய அபிப்பிராயத்திற்கு எந்த ஒரு மதிப்பும் இல்லை என்பதை அவர் அறிந்திருந்தார். A spirit-filled man does not care for the opinions of men. ஒரு ஆவிலே நிறைந்த ஒரு மனிதன் மனிதர்கள் என்னை குறித்து என்ன நினைக்கிறார்கள் என்கிற அபிப்பிராயத்தை குறித்து அவன் அக்கறையற்றவனாய் இருப்பான். With one exception. ஒரே ஒரு விதிவிலக்கு. He will care for the opinion of a really godly man. உண்மையான தேவ மனிதன் தன்னை குறித்து என்ன அபிப்பிராயம் வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்கு விருப்பமாயிருப்பார். Like, you know, if the apostle Paul were living here, அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். I would really like to know what he thinks about me. என்னை குறித்து அவர் என்ன எண்ணுகிறார் என்பதை உண்மையாலுமே நான் அறிந்து கொள்ள விரும்புவேன். Because he may have some discernment about me which I don't see myself. நானாக என்னுடைய வாழ்க்கையில் உள்ள காரியங்களை காணாத பகுதிகளிலே அவர் பார்ப்பதற்கு பகுத்தறிவு வரமுள்ளவராய் இருக்கிறார். But all the other human beings, we wouldn't care for their opinion. ஆனால் மற்ற மனுஷருடைய அபிப்பிராயத்தை குறித்து நாம் அக்கறை கொள்ள தேவையில்லை. So Jesus never cared for the opinion of anybody. ஆகவே இயேசு எந்த நபருடைய அபிப்பிராயத்தை குறித்தும் அவர் அக்கறைப்படவில்லை. In John chapter 5 he said, I don't even care for the testimony of John the Baptist. யோவான் ஸ்நானனுடைய சாட்சி கூட எனக்கு தேவையில்லை என்று யோவான் 5ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறார். That was the greatest man born since Adam. ஆதாமின் நாட்களிலிருந்து பிறந்த மிகப்பெரிய மனிதன் யோவான். Jesus didn't care for his opinion. இயேசு யோவானுடைய அபிப்பிராயத்தை குறித்தும் கூட அவர் கவலைப்படவில்லை. It's one of the marks of being filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டதனுடைய அடையாளம் இதுதான். That we are not bothered by the opinions of men. மக்களுடைய அபிப்பிராயத்தை குறித்து நாம் கவலைப்படாதவர்களாய் இருப்போம். Because I can even prove it to you logically. நான் உங்களுக்கு ஒரு முறைப்படி இதை நான் நிரூபிக்க முடியும். If 10,000 people call you a prophet, will you become a prophet? 10,000 பேர் எல்லாம் சேர்ந்து உங்களை ஒரு தீர்க்கதரிசி என்று அழைத்தால் நீங்கள் தீர்க்கதரிசியாய் மாறிவிடுவீர்களா? If 10,000 people call you a devil, will you become a devil? 10,000 பேர் சேர்ந்து கொண்டு நீ ஒரு பிசாசு என்று சொன்னால் நீங்கள் பிசாசாய் மாறிவிடுவீர்களா? No. இல்லை. So what is their opinion worth? ஆகவே 10,000 பேருடைய கருத்து எதற்கு பயனுள்ளதா இருக்கிறது? What is the opinion of anybody worth? யாருடைய கருத்தா இருந்தாலும் அதனுடைய பயன் என்ன? So Jesus was not influenced by what these people said. ஆகவே இங்கே மக்கள் சொன்ன இந்த கருத்தினாலே அவர் தாக்கப்படவில்லை. But he sensed something. ஆனால் ஏதோ ஒன்றை அவர் உணர்ந்தார். He said, these people admire me so much now. இப்பொழுது இந்த மக்கள் எல்லாம் என்னை அதிகமாக பாராட்டுகிறார்கள், மெச்சிக்கொள்ளுகிறார்கள். That they are now, verse 15, going to make me a king. இப்பொழுது அவர்கள் என்னை ராஜாவாக்கும்படி அவர்கள் பிரயாசப்படுகிறார்கள் என்று அடுத்த வசனத்திலே வாசிக்கிறோம். So what did he do? அவர் என்ன செய்தார்? He quietly withdrew into the mountains to be by அங்கே அவர் himself. அமைதியாக விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். Why did he do that? ஏன் அவர் அதை செய்தார்? Wouldn't it have been good if he had been a king and he could have had more influence on people? அவர் ராஜாவாக்கப்பட்டிருந்தால் நலமாக இருக்கும் அல்லவா? ராஜாவாக இருக்கிறவருக்கு எவ்வளவோ அதிக செல்வாக்கு மக்களிடத்திலே காணப்படுமே. But he knew that in a sinful world a man is not supposed to be a king. பாவம் நிறைந்த உலகத்திலே ஒரு மனிதன் ராஜாவாக இருக்கக்கூடாது என்பதை அவர் அந்த உணர்வை பெற்றிருந்தார். In a sinful world the best man is to be a servant. இந்த பாவம் நிறைந்த உலகத்திலே மிகவும் சிறந்த ஒரு மனிதன் ஒரு வேலைக்காரனாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை அவர் அறிந்திருந்தார். Very few Christians understand this. மிக சில கிறிஸ்தவர்களே இதை விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். That is why there is so much bondage in their life. ஆகவே தான் அவருடைய வாழ்க்கையிலே அவ்வளவாக கட்டுகள் நிறைந்து காணப்படுகிறது. Jesus Christ was the most free man that walked on this earth. இந்த பூமியிலே நடந்த மனிதர்களிலே மிகவும் விடுதலையாய் சுயாதீனமாக நடந்த மனிதர் ஒருவர் இருப்பார் என்று சொன்னால் அவர்தான் இயேசு கிறிஸ்து. You shall know the truth and the truth shall make you free. நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். Let me tell you the truth. நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லட்டும். That no man is supposed to be a king. எந்த ஒரு மனிதனும் ராஜாவாக இருக்க வேண்டாம். Every man is supposed to be a servant. ஒவ்வொரு மனிதனும் ஒரு வேலைக்காரனாக இருக்க வேண்டும். He is to be a king inside, ruling over his passions. ஆனால் தனக்குள்ளாக ஒரு ராஜாவாக இருந்து தன்னுடைய ஆசை இச்சைகளை ஆள வேண்டும். He is to rule over the devil. பிசாசை மேற்கொள்ள வேண்டும். He is to rule inside so that the influences of the world don't come inside him. அவர் இந்த உலகத்தினுடைய செல்வாக்கு தனக்குள்ளாக பிரவேசிக்காதபடிக்கு அதை ஆளுகை செய்கிறவராய் இருந்தார். There he is to be a king like Jesus was. அங்கே இயேசு கிறிஸ்து எப்படி ராஜாவாக இருந்தார் அதே போல நாம் ராஜாவாக இருக்க முடியும். Externally, ஆனால் வெளிப்பிரகாரமாக he is to be a servant ஒரு வேலைக்காரனை போல இருக்க till வேண்டும். the end of his life. தன்னுடைய வாழ்க்கை முடியும் பரியந்தம். And that's why Jesus on the last day of his earthly life he sat at the feet of his disciples washing their feet. ஆகவே தான் தம்முடைய கடைசி நாட்களிலே இயேசு உட்கார்ந்து தம்முடைய சீஷருடைய பாதங்களை எல்லாம் கழுவ ஆரம்பித்தார். I want to ask you, my brothers and sisters, என் சகோதர சகோதரிகளை உங்களை பார்த்து கேட்கிறேன். after you've been in the church for 20 years, சபையிலே நீங்கள் 20 ஆண்டுகள் இருந்த பிறகு what do you want to be? நீங்கள் எதுவாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? Elder brother? ஒரு சபையில மூப்பராக இருக்க வேண்டுமா? Senior elder brother? அல்லது மூத்த சகோதரராக இருக்க வேண்டுமா? Or
Is your longing to be at the feet of simple believers washing their feet? அல்லது எளிய விசுவாசிகளுடைய பாதத்தில் இருந்து அவருடைய பாதங்களை நான் கழுவட்டும் என்ற நிலையை எடுக்க விரும்புகிறீர்களா? Have you seen Jesus? இயேசுவை கண்டிருக்கிறீர்களா? I've seen Jesus very clearly. நான் இயேசுவை தெளிவாக பார்த்திருக்கிறேன். And I say, Lord, at the last day of my earthly life, ஆண்டவரே, என்னுடைய பூமிக்குரிய வாழ்க்கையின் கடைசி நாளிலே I want to be found at the feet of simple believers washing their feet. ஆண்டவரே, எளிய விசுவாசிகளுடைய பாதங்களை கழுவி கொண்டிருக்கிறவனாய் நான் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. I don't mean physically taking water and washing their feet. எழுத்தின்படியாக தண்ணீரை எடுத்து ஒவ்வொருடைய கால்களை கழுவக்கூடிய அந்த காரியத்தை குறித்து நான் சொல்லவில்லை. I can do that. I can do that today. இன்னைக்கும் நான் அதை செய்ய முடியும். I can do that any day. எந்த நாளிலேயும் அதை நான் செய்யலாம். I've done it also sometimes. சில சமயங்களில் செய்திருக்கிறேன். But if I do that, I'll get a reputation for humility. அப்படி நான் செய்ய ஆரம்பித்தால் தாழ்மைக்கென்று எனக்கு ஒரு பேர் கிடைக்கும். I don't want that. எனக்கு அது வேண்டாம். I want to live before God's face. நான் தேவனுடைய முகத்துக்கு முன்பாக வாழ விரும்புகிறேன். It's an attitude that we must have. நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மனநிலை. If you take a bucket of water and wash people's feet, everybody will think you're a very humble man. நீங்கள் ஒரு பக்கெட் தண்ணீரை எடுத்துக்கொண்டு மக்களுடைய கால்களை கழுவ ஆரம்பித்து விட்டீர்கள் என்று சொன்னால் எல்லாருமே ஐயோ இவரை போல தாழ்மையுள்ளவர் யாரும் இல்லை என்று எண்ணுவார்கள். But if you go and see a dirty toilet in your church building and nobody is seeing it and you clean it, no, you don't get any honor. உங்களுடைய சபை கட்டடத்துக்கு நீங்கள் செல்கிறீர்கள், அங்கே கழிவறையை பார்க்கிறீர்கள், அழுக்காக இருக்கிறது, யாருமே உங்களை கவனிக்கவில்லை, நீங்கள் கதவை பூட்டிக் கொண்டு உள்ளே அந்த கழிவறையை நீங்கள் சுத்தம் செய்கிறீர்கள், யாரும் உங்களை பார்க்கவில்லை. You quietly clean it and go away. நீங்கள் அமைதியாக அதை சுத்தம் செய்துவிட்டு போய்விடுகிறீர்கள். Nobody saw it. யாருமே அதை பார்க்கவில்லை except God. தேவனை தவிர. That is the mark of a spirit-filled man. ஒரு ஆவியினாலே நிறைந்த மனிதனுடைய அடையாளம் இதுதான். That is how he washes the feet of others. இப்படித்தான் அவர் மற்றவருடைய கால்களை கழுவுகிறார். In these days. இந்த நாட்களிலே. I've said that in CFC Bangalore. CFC பெங்களூர் சபையிலே சொல்லியிருக்கிறேன். You want to be a member of our church? எங்களுடைய சபையின் அங்கத்தினராக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? You don't have to sign a doctrinal statement. நீங்கள் அங்கே உள்ளதான அந்த விசுவாச வாசகத்துக்கு நீங்கள் கையெழுத்து போட தேவையில்லை. But you have to have the spirit of Christ. ஆனால் உங்களுக்கு கிறிஸ்துவினுடைய ஆவி இருக்க வேண்டும். Of serving others. மற்றவர்களுக்கு பணிவிடை செய்ய. And one mark of that is. அதனுடைய ஒரு அடையாளம் என்னவென்றால் you must be willing to clean those toilets at the back when nobody is watching you. யாருமே கவனிக்காது இருக்கும் பொழுது பின்னே இருக்கக்கூடிய கழிவறைகளை நீங்கள் சுத்தம் பண்ண விரும்புகிறீர்களா? I say I've done it. நான் அதை செய்திருக்கிறேன். I'm ready to do it today also. இன்றைக்கும் அதை செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன். Are you willing to do some dirty job for other people? மற்ற மக்களுக்கு என்று ஒரு அசுத்தமான வேலை செய்வதற்கு, அசுத்தப்படக்கூடிய வேலை செய்வதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? Not get any honor for it as a very great humble brother. மிகவும் தாழ்மையான நல்ல சகோதரன் என்கிறதான பெயரை பெறும்படியாக அல்ல. But because it's natural. இயற்கையாகவே அப்படி செய்வதற்கு உங்களுக்கு உள்ளே ஒரு உந்துதல் இருக்கிறதா? Because that's the spirit of Christ makes you do that. அதுதான் கிறிஸ்துவினுடைய ஆவி அதை செய்ய உந்துகிறார். Have you seen how a mother does all types of dirty jobs for his little baby? ஒரு தாய் தன் சிறு குழந்தைக்கு எவ்வளவு அசுத்தமான வேலைகள் செய்துகிறார்கள், கால் கழுவி விடுகிறார்கள். Is she doing it for honor? ஒரு கணத்துக்காக அதை செய்கிறார்களா? Is she doing it in a grand style when other people are watching? எல்லா மக்களும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நான் இதை கழுவுகிறேன், எனக்கு பெயர் வேண்டும் என்று சொல்லி செய்கிறார்களா? No, it's love. இல்லை, அன்பு நிமித்தமா இந்த தாய் செய்கிறாள். Wherever there is love, we'll be willing to do the dirtiest job for one another. எங்கெல்லாம் அன்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் அது அசுத்தமாக்கக்கூடிய வேலையா இருந்தாலும், அசுத்தம் படக்கூடிய வேலையா இருந்தாலும் அதை செய்வோம். And when we perceive that somebody wants to make us some great person, we will. நம்மை யாராவது ஒருவர் பெரிய நபரை ஆக்க விரும்புகிறார் என்பதை உணர்ந்த உடனே we will not be interested in that. அதிலே நாம் விருப்பப்பட மாட்டோம். We will not be interested in the honor of men. மனிதனுடைய கணத்திலே நாம் விருப்பமுள்ளவர்களாக இருக்க மாட்டோம். Jesus withdrew into the mountain. இயேசு தனியாக மலைக்கு போய்விட்டார். Because he knew man is not called to be a king. ஒரு மனிதன் ராஜாவாக இருக்கும்படியாக அழைக்கப்படவில்லை என்பது அவருக்கு தெரியும். He is called to be a servant. ஒரு வேலைக்காரனாக இருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறார்.